திருச்சிற்றம்பலம். திருமூலர், வள்ளலார், ரஜினி என்ற இந்த யூடியூப் சேனல்ல இந்த டைம் நம்ம யாக்கை நிலையாமை என்பதை பற்றி கொஞ்சம் அளவலாகலாம். முதல்ல யாக்கைனா என்ன? உடம்புக்கு இன்னொரு பேர் தான் யாக்கையா? யாக்கு கூட்டல் ஐயின்னு இந்த சொல்ல பிரித்தா, யாக்கு என்பதை ஆக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா எதை ஆக்குகிறோம்? யாக்கை என்பதற்கு உடம்பும் அந்தகரணமும் ஆன்மாங்கிற தறியில கட்டப்பட்டிருக்குன்னு பொருள் கொள்ளலாம். அதாவது யா கூட்டல் ஐ என்பது ஜீவனை குறிக்கும். ஆங்கிலத்திலும் ஐ தான். இந்த உடம்பும் விந்துவும் அண்டமும் இணைஞ்சு உருவாகுது. விந்து ஆணிடமிருந்து வருது, அண்டம் பெண்ணினுள் உள்ள கருமுட்டை. விந்து என்பது ஒளி வடிவம், நாதம் என்பது ஒளி வடிவம், அதாவது சப்தம். உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் அவன் அவள் அதுன்னு பிரிச்சா ஒவ்வொன்றும் விந்து நாதத்தோட கலவைதான். 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குன்னு, அவரவர் அறிவுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த உடம்பு படைக்கப்பட்டிருக்குன்னு புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. திருமூலர் என்ன சொல்றாரு? எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை, அவ்வாறு அருட்செய்வன் ஆதி அரண் தானும். கடவுள் ஒருத்தருக்கு அருள் செய்யணும்னாலே அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அவரும் எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அருள் செய் அருட்பெருஞ்சோதி. நாம எந்த அளவுக்கு கேட்க விரும்புறோமோ அந்த அளவுக்கு தான் கடவுள் நமக்கு அருள் செய்ய முடியும் வள்ளலார் சொல்றாரு. ஆனா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? மலம் சோறும் 9 வாயில் குடிலை அப்படிங்கிறாரு. மலம் சோறும் கண்ணுக்கு கண்ணு பூல, மூக்குல சளி, குதம் குய்யம், இதுல எல்லாம் அழுக்கு சேர்ற இடம், தோல்ல வியர்வை சேருது. இது மலம் சோறும் 9 வாயில் குடிலை. ஆனா வள்ளலார் இந்த உடம்ப இந்திரிய கரண ஒழுக்கத்தால ஒளி உடம்பா மாற்ற முடியுங்கிறார். அதாவது லைட் பாடி, பிசிக்கல் பாடியை லைட் பாடியா மாத்துறது. திருமூலர் என்ன சொல்றாரு? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையம் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிவார்களேங்கிறார். பயங்கரமா அழுது இந்த உடம்பு என்னடா நிலையாமைன்னு எல்லாமே பேசிட்டு கதறி கதறி கொண்டு போய் அந்த ஆத்மாவுல அது உள்ள எரிஞ்சதை பார்த்துட்டு வெளியே வந்து காவிரி ஆத்துல குளிச்சு முழுகி வீட்டுக்கு வந்து மறந்துடுவோம். நம்ம உடம்பு இப்படிதான் போக போகுதுங்கிறத நம்ம மறந்துடுவோம். நம்ம உடம்ப நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த உயிர் இந்த உடம்பு எடுக்க ஆண் பெண்கிற யோனி பேதம் தேவை. அது வேலையா கொடுத்தா சலிப்பா இருக்கும். அதுக்கு காதல் காமம்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. தந்தாதான் அதுலயும் ஈடுபடுவாங்க. அதை முறைப்படுத்த குடும்பம்னு ஒரு அமைப்பு வேணும். இல்லைன்னா விலங்குகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதுல இந்த மனித உடம்ப பாருங்க, பிறந்த உடனே விலங்குகள் மாதிரி டக்குன்னு எழுந்து நடக்க முடியாது. ஏன்னா முதுகெலும்பு நேரா நின்று புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரக்கூடிய உடல் அமைப்பு, சிந்திக்கக்கூடிய மூளை, சிரித்தல்ங்கிற விஷயத்துல விலங்கினத்துல இருந்து நம்ம வேறுபடுறோம். விலங்குகள் செயல்பாடு ஒரு ப்ரோக்ராம் மாதிரிதான். அது என்ன செய்யுமோ அதுதான் செய்யும். இதுல மனுஷனுக்கு மட்டும்தான் நான் யாரு, எதுக்கு வந்தோம், இந்த எண்ணம் எல்லாம் வருது. துக்கம் அதிகமான நேரத்துல இறைவன்கிற எண்ணத்துல நிக்கிறோம். இப்ப இந்த அசுத்த பூத காரிய அணுக்களால ஆனது இந்த மனித உடம்புன்னு வள்ளலார் சொல்றாரு. பூதம்னா பேயா? ஐம்பூதம்னா ஆங்கிலத்துல 5 சென்சஸ். ஓகேயா? பிறந்து வளர்ந்து மடிந்துங்கிற இந்த சைக்கிள்ல மாட்டாம பிசிக்கல் பாடிய லைட் பாடியா, அதாவது நம்மளோட இந்த தூள தேகத்தை, அதாவது தூள தேகம்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்க தேகத்தை ஒளி தேகமா மாத்துறது, லைட் பாடியா மாத்துறது. அது எப்படிங்கிறது தான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வுனா சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா நடந்தே ஆகணும். ஏன்னா கலியுகம் முடிந்து ஒளியுகத்துக்குள்ள பூமியின் சுழற்சி இப்ப நுழையுது. அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருகாமையை உணர்ற தருணம் இது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த காதல் என்னும் உணர்வு காமத்துல முடிஞ்சு அங்க ஒரு உயிர் தொடங்குது. அதற்கு ஒரு உடம்பு கிடைக்குது. இப்ப ஒரு குழந்தை பிறந்த வீட்லயும் கல்யாண வீட்லயும் ஏன் அவ்வளவு சந்தோஷம்? மஞ்சள் நீராட்டு விழாவை நாம ஏன் கொண்டாடுறோம்? ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுங்கிற விழா எதுக்காக? ஒரு சிறுமி தாயாகிறதுக்காக. தாயானா என்ன ஆகுது? சக்தி வடிவாகிறா. அதுக்குதான் மஞ்சள் நீராட்டு விழா. அதாவது ஒரு உயிரை தாங்கக்கூடிய சக்தி அவளுக்கு வந்துருச்சு. அதாவது அண்டத்தின் வடிவம் என்ன? மஞ்சளும் சிவப்பும் கலந்தது. ஒரு கல்யாண வீட்டுல அந்த சக்தி சிவத்துடன் இணையும் கோலாகலம்.
அதுதான் அத்தனை பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அங்கு எங்கேயும் ஓடுவாங்க. குழந்தைங்க எல்லாம் குதியாட்டம் போடுவாங்க. புதிய ஜோடிகள் சந்திப்பாங்க. புதிய திருமணங்கள்ல எல்லா பெரியவங்களும் சேர்ந்து அப்ப முடிவு பண்ணுவாங்க. உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, எங்க வீட்டுல பையன் ஏதாவது இருக்கா பாக்குறீங்களான்னு. சோ சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடக்கும்? இவள் யாரோ, இவன் யாரோ, வந்தது எதற்காக அப்படின்னு உயிர் துணையை தேடி சுத்திட்டு இருந்த ஆன்மாக்கள் எல்லாம் சங்கமித்து அமைதி அடையிற நேரம். இப்ப அண்டமும் விந்துவும் இணையும் முதல் நிலை சிவலிங்க வடிவம். அப்போதுதான் உடம்புங்கிற அற்புதமான கருவி ஜீவனுக்கு கிடைக்குது. இதயம், மூளை, நரம்பு மண்டலங்கள், தசை, எலும்பு, ரத்த நாளங்கள் மிக மிக கவனமாக ஒவ்வொன்றாக கோர்க்கப்பட்டு நுட்பமாக உடம்பு உருவாக்கப்பட்டு இதய துடிப்பு, உயிர் வளர்வதை உறுதி செய்கிறது இல்லையா? இப்ப அந்த 10 பிராணன்ல தனஞ்சயன்கிற வாயு செயல்பட்டு அந்த உயிரை தாயினோட கருப்பையில இருந்து வெளியே செலுத்துது. அப்போ வெளியே வந்த அந்த குழந்தை முதல் பிராணனை இழுத்து சுவாசித்து இந்த வாழ்க்கை சுழற்சியா ஆரம்பிக்குது இல்லையா? குழந்தை வெளிவந்த உடனே அதற்கு உண்டான உணவை தாயின் மார்புல இறைவன் தயாரா வைக்கிறான். எந்த உடல் பாகம் கவர்ச்சி பொருளாகவும் காமத்தை தூண்டுவதாகவும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நினைக்கிற பொருள் உலகம் நினைக்கிறதோ அதுவே பிரம்ம நிலையில இருக்கும் அந்த குழந்தை வேண்டி விரும்பி முட்டி முட்டி பால் குடிக்கும் இடம். மெதுவாக வளர்ந்து 2-3 வயசுக்குள்ள அந்த குழந்தை கல்லங்க விடாம இருக்கிறது சமுதாயத்தாலையும் குடும்பத்தாலையும் என்ன சுழற்சிக்குள்ள மாட்டுது. ஏன் அப்பா, ஏன் அம்மா, ஏன் பொம்மன் கிட்டத்தட்ட 1 வயசுலயே அது ஆணவ மாயைக்குள்ள வந்துருது. இந்த ஆணவ மாயை அதிகரிக்கும் போதுதான் அதிகரிப்போடுதான் உடம்பும் வளருது, பருவம் அடையுது, ஹார்மோன் சுரக்குது, இணைய தேடி தவிக்குது, அலையுது, இணைய துடிக்குது, இணைந்து அடுத்த தலைமுறையை உண்டாக்குன உடனே அந்த குழந்தைய வளர்க்கும் கடமைக்குள் நுழையுது. காமம் கட்டுப்படுத்தப்படுது, அது குறையுது, அப்படியே குறையுது. பின் உடல் தளர்ந்தது, 2ஆம் குழந்தை பருவமான முதுமைக்குள்ள நுழையுது. இதனாலதான் அறிவு நிரம்பிய பெரிய முதியவர்களும் குழந்தை போல நடந்துக்கிறாங்க அவ்வப்போது. இந்த பயணத்துல எல்லாருமே விரும்பின இடத்துக்கு சேர்றது இல்ல. சில வழிமாறிய தடங்கள் தான் வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு உணர்த்துது. இவ்வளவு அற்புதமான இந்த உடம்ப வாலிபம், வயோதிகம், பின் நோயின்னு கொண்டு போறது எப்படின்னா, ஒரு புது ஃபெராரி கார ஒரு பெரிய குழிய தோண்டி புதைச்சா எப்படி இருக்கும், நமக்கு படபடக்கும், எப்படி பதறுவோம் நம்ம. அதே மாதிரிதான் இந்த தூள தேகத்தை பிரணவ தேகமா, ஞான தேகமா, ஒளி தேகமா எப்படி மாத்துறதுன்னு தெரியாம மண்ணுக்குள்ள கொண்டு போய் இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா நாமளும் ஒளியின் வேகத்துல பயணிக்கலாம். அதாவது மிக வேகமா எல்லா நம்மளோட ஞானிகள்லாம் செஞ்ச மாதிரி. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்ல என்ன விரும்புறேன்னா, நாம இந்த உலகத்தை விரும்பும் போது இறைவன் தன்னை மறைத்து உலக இன்பங்களை தருவான், அது சிற்றின்பம். இந்த உலகத்தை மறந்து இறைவனை விரும்பும் போது உலகத்தை மறைத்து தன்னை காட்டுகிறான், அதுதான் பேரின்பம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.